நாடா நீ சொன்னா நாடா நீ நையன்ற. மக்களே வணக்கம். நம்ம அர்ஜுன் தாஸ், அண்ணா பென், யோகி பாபு, வடிவுக்கரசி நடிச்சு ஹரிஷ் துரைராஜ் டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கிற கான்சிட்டி படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. ஆக்சுவலா இந்த படத்தோட டைரக்டர் தான் படத்துக்கு ப்ரொடியூசரும் கூட. கான்சிட்டி இந்த படத்தோட டைட்டில் எனக்கு ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுச்சு. அதையும் தாண்டி 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோல அர்ஜுன் தாஸ் வீட்டில் ஒரு பில் மிஷின் இருக்கும். அந்த பில் மிஷின்ல மின்னல் தாக்கின உடனே அதுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அது பில்லை பிரிண்ட் பண்ணாது, பணத்தை தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த ப்ரோமோல வச்சிருந்தாங்க. படமும் ஒரு ஃபேண்டசி ஜானர்ல தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். ஆனால் ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. ஃபேண்டசிலாம் கிடையாது, ஒரு ஹேஸ்ட் த்ரில்லர்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த படம் ஏமாத்துச்சா இல்லை ஃபுல்ஃபில் பண்ணுச்சா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். கான்சிட்டி 2017 கர்நாடகாவில் அர்ஜுன் தாஸ், அவரோட ஹேண்டிகேப்டு பையன், அவங்க ஒய்ஃப் அண்ணா பென், ஒய்ஃபோட அண்ணன் யோகி பாபு, ஒய்ஃபோட அம்மா வடிவுக்கரசி, இவங்க எல்லாமே ஒரு ஃபேமிலியா சேர்ந்து சின்னதா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வர்றாங்க. ஒரு நாள் இவங்க பையனை யாரோ கடத்திடுறாங்க. கட் பண்ணா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி 2010 சென்னையில மங்களாபுரம் அப்படின்ற ஏரியால இபி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அர்ஜுன் தாஸ். ஏகப்பட்ட கடன் பிரச்சனையில சுத்திட்டு இருக்காரு. அதுல முக்கியமா ஒரு பிரைவேட் பேங்க் கிட்ட வாங்கின கடன் இஎம்ஐ கூட கட்ட முடியாத அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டை ஏத்தி வச்சிருக்காங்க. வீட்டை ஜப்தி பண்ண போறோம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுத்து வச்சுட்டாங்க. மங்களாபுரத்தோட இன்னொரு பகுதியில ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட 3 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வீட்டை லீஸுக்கு எடுத்து தங்கி வேலை பார்த்துட்டு வர்றாங்க. கணவனால் கைவிடப்பட்ட 3 மாச கர்ப்பிணியா இருக்கிற அண்ணா பெண். ஒரு நாள் அந்த வீட்டோட ஒரிஜினல் ஹவுஸ் ஓனர் வந்து அவங்க லீஸ் கான்ட்ராக்ட் போட்டது ஒரு மோசடி கம்பெனி கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்கள வீட்டை விட்டு காலி பண்ண சொல்றாங்க. நடு ரோட்டுக்கு வர்றாங்க. அதே மங்களாபுரத்தோட இன்னொரு பகுதியில பிரபலமான சண்டை கலைஞரான தன்னோட அப்பா ரேம்போ ஆரம்பிச்சு வச்ச இப்போ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிற ரேம்போ ட்ரஸ்ட்டை நடத்திட்டு வர்றாரு யோகி பாபு. அவருக்கு சினிமால ஹீரோ ஆகணும்னு ஆசை. அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிற சமயத்துல அவங்க அம்மாவுக்கு லங்ஸ்ல டியூமர் இருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. கையில சுத்தமா பணம் இல்லாம இருக்கிற டைம்ல ஆபரேஷனுக்கு 7 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. இப்படி தனித்தனியா ஒரு மிகப்பெரிய பண தேவையில மாட்டிட்டு இருக்கிற இவங்களுக்கு பணம் சம்பாதிக்க ஆளுக்கு ஒரு யோசனை தோணுது. அது என்ன யோசனை? பணம் கிடைச்சதா? எப்படி இவங்க எல்லாம் ஒரு ஃபேமிலியா கர்நாடகால இருந்தாங்க? காணாம போன அந்த பையன் கிடைச்சானா இல்லையா அப்படின்றது தான் கான்சிட்டி. படத்துல வர்ற ஒரு கேரக்டருமே இன்ட்ரெஸ்டிங்கா எழுதப்பட்டிருக்கு. ஆக்ட்ரஸும் அதுக்கு சளைக்காம தங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. என்னதான் அர்ஜுன் தாஸ், அண்ணா பென் அப்படின்னு பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா கொடுத்துருந்தாலும் சோ ஸ்டீலர் யாருன்னு பாத்தீங்கன்னா யோகி பாபுவும் வடிவுக்கரசி மேமும் தான். நீங்க ட்ரெய்லர்லயே பார்த்துருப்பீங்க. படத்துல இவங்க 2 பேரும் வர்றப்ப வடிவுக்கரசி மேம் அடிக்கிற ஒரு டைமிங் கவுண்டருக்கும் தேட்டரே பிளாஸ்ட். ஸ்க்ரீன் பிளேல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புது ஐடியாஸ் வச்சு பயங்கரமா என்கேஜ் பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே தெரியல. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எந்திரன் படத்தை பேக்ட்ராப்ல வச்சு ஒரு கால் சீக்வன்ஸ் வரும். இதுக்கெல்லாம் ஹைலைட்டா கரண்ட் கட் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். அதுக்கு தேட்டர்லயே கரண்ட் கட் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்டை போட்டிருப்பாங்க. அந்த ஐடியாலாம் பயங்கரமா இருந்துச்சு. படத்தோட மேக்கிங்கும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் சரி, லைட்டிங்கும் சரி பயங்கரமா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஒரு ஹெய்ஸ்ட் த்ரில்லர் படத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மூடை பயங்கரமா கொடுத்துருந்தாங்க. சாங்ஸ் எல்லாம் பெருசா தனியா கட் போகாம மாண்டேஜாவே வச்சிருந்தாங்க. உண்மையிலே படத்தோட ஃப்ளோல எந்த டிஸ்டர்பும் இல்லாம நல்லா இருந்துச்சு. படத்துல எனக்கு சில விஷயங்கள் ஒர்க் ஆகல. முக்கியமா படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப லேகா இருந்துச்சு. அதுக்கு காரணம் செகண்ட் ஹாஃப்ல சீன்ஸ் ரொம்ப ரேண்டமா எழுதப்பட்டிருக்கு. அதனாலே நமக்கு நிறைய லாஜிக்கல் கேள்விகள்லாம் வருது. அதே மாதிரி சில கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி இந்த கேரக்டர் செகண்ட் ஹாஃப்ல வரப்போகுது அப்படின்னே எழுதப்பட்டிருக்கிற மாதிரி நமக்கு அது தெளிவாக தெரிஞ்சது. அடுத்து எனக்கு ஒர்க் ஆகாத விஷயம் படத்தோட வில்லன் கேரக்டர் தான். படத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2-3 சீக்வன்ஸ் தான் வர்றாரு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இவர் தான் மெயின் வில்லன் அப்படின்னு காட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா டீப்பா எழுதியிருந்தா ஐயோ மெயின் கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு டென்ஷன், ஒரு த்ரெட் நமக்கு இருந்திருக்கும். என்னதான் குறைகள் இருந்தாலும் படத்துல ஃபேண்டசி எலமெண்ட் இல்லை அப்படின்ற டிசப்பாயின்மெண்ட்டையும் தாண்டி படம் என்ன நல்லாவே என்டர்டெயின் பண்ணுச்சு. கண்டிப்பா தியேட்டர்ல அந்த கிரௌடோட பார்க்க ஒரு பயங்கரமான ஒர்த்தியான படம் தான். அவ்வளோதான் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி.